இது நாங்கள் மேடைகளை இது செய்வது ஒரு முன்னுதாரணமாக. ஆனால் மேடைகள் செய்யாததை நாங்கள் பின்னால் ஒவ்வொரு கிராமங்களையும் தேடி செய்கின்றோம். அது தெரியாது. இது அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு, அறியப்படுத்துவதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்பதற்காக தான் இந்த நிகழ்வு. மேடம் நன்றி. அதேபோல் எங்களோடு கைகோர்த்து வருகின்றவர்கள், புதிய அங்கத்தவர்கள் இன்று நிறைய எங்களோடு இணைகின்றார்கள். கிட்டத்தட்ட கடந்த வருடம் 3000க்கும் மேற்பட்டவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. காரணம், எங்களுடைய ஹெட் ஆபீஸுக்கு தான் இந்த ஒவ்வொரு எங்களுடைய கடிதங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வருவார். தூக்க முடியாமல் இருக்கிறது என்று ஒரு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வருவார். அவ்வளவு குவிந்த வண்ணம் இருக்கிறது. புதிய விண்ணப்பங்களும் அதே போல் தேடல்கள் என்பது அவர்களுடைய குறை நிறைகளை எங்களிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் பெரிய ஒரு கவர்மெண்ட் அளவில் இல்லை என்றாலும் நீங்கள் தான் கவர்மெண்ட் 5 வருடம். இந்த பாராளுமன்றமும் இருக்க போவர்கள் 5 வருடம் தான். ஆனால் நீங்கள் எங்களோடு இருந்தால் 99 வயது நீங்கள் வாழும் வரை எங்களோடு இருப்பீர்கள். சரிதானே? அதுதான் உண்மை. சற்று எழுந்திருந்து ஒரு கைத்தட்டல் எங்களோடு நீங்கள் முன்னுதாரணமாக என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக நன்றி. எங்களுடைய இணைய வந்த அனைத்து අංගතවர்களுக்கும் පුதிய members ඒ වගේම අපි පැමිණි සිටින හැමෝටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපි ડોક્ટર අජන්ත අයියා එයා තමයි ගොඩාක් කටයුතු අපිත් එක්ක කරන්නේ. ඒ වගේම Usain Bolt, thank you Mr. Bandara, and Dr. Mofid, thank you so much, and Shifan and Dr. Abdul Razak and Shanmugam Ayya and Ishwan, thank you so much. அடுத்து எங்கள் திஹாரிகள் இங்கிருந்து வந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். பாசித் மற்றும் இங்கே திஹாரி இன்னும் ஒருவர் எங்களோடு இருக்கிறார்கள். எல்லோரையும் காணவில்லை. தாயிர் அவர்கள். இதுபோல் நல்லவர்கள் வல்லவர்கள் இருந்தாலே போதும், அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ சோ மச். அடுத்து சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதற்கு முன்னர் அன்போடு அழைக்கின்றோம் டாக்டர் சதீஷ் குமார் அவர்களுக்கு இந்த மேடையிலே சில வார்த்தைகள் இந்த நிகழ்வை பற்றி, எங்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி. அவர் அரசியலிலே மிளிர்ந்தவர், அரசியலில் உயர்ந்தவர், வல்லவர், நல்லவர் என்று போற்றப்படக்கூடிய எங்கள் டாக்டர் சதீஷ் குமார் அவர்கள் சில வார்த்தைகள். Good evening to everyone. Senior advocate from the Supreme Court of India, Velasri Madam, and the President of International Human Rights Commission, and also my dear friend Sarjun Sadaqatullah and Hajiar Sivajar. We both, Sarjun and myself and Hajiar, we are all from same hometown. So I'm very happy to be here with you all at this wonderful evening. It is another remarkable occasion according to the International Human Rights Global Association at Colombo. Ladies and gentlemen, Mr. Sendil Velavar, Chief Editor from Dinakaran and Lake House, and also the members of this organization and special invitees from various parts of Sri Lanka. I really appreciate Amir Khan and his team for their wonderful support and wonderful participation for the human rights activities in Sri Lanka. As we know, through the year,
They're doing many programs around the country. Nearly, he said, 3,000 applications had been received for their membership for this organization. It will be another remarkable record among the INGO activities in Colombo and Sri Lanka. I welcome Madam Velasri from India. She is an advocate and a senior lawyer with dignity and principles. I had seen many organizations and institutions comes under her leadership. So it will be a courage for us to have you in this evening. Mama hitanawa සිංහලෙනුත් ද්‍රවිඩ භාෂාවෙනුත් අදහස් කීපයක් පමණක් බෙදා හදා ගන්න. மனித உரிமைகள் ஆணைக்குழு மனித உரிமைகள் சார்ந்த இயக்கம் என்பது எங்கள் அனைவருடைய வாழ்விலும் ஒரு அபிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் சார்ந்த உரிமைகள், அவர் சார்ந்த கடமைகள் அரசியல், சமூக, பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட தத்துவங்களின் அடையாளமாக திகழ்வது மனித உரிமைகள் என்ற விஷயம். இந்த மனித உரிமைகள் என்ற விஷயத்துக்காக இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் மிக அதிகமாக கவனத்தை ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. மிக அண்மையில் காசாவில் இடம்பெற்ற சம்பவங்கள், அங்கு நேர்ந்த அனர்த்தங்கள், அங்கு இடம்பெற்ற பாதிப்புகள் பற்றி மனித உரிமைகள் ஆணையத்தின் மனித உரிமைகள் செயற்பாட்டின் நடவடிக்கைகள் பற்றி மிக பெரிதாக விவாதிக்கப்படுகின்றது. இலங்கையிலும் ஒரு யுத்த காலம் இருந்தது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ளவர்களுக்கு அது தெரியும். எந்த அளவுக்கு மனித உரிமைகள் என்பது சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது என்பதை அந்த காலத்தில் நான் புனர்வாழ்வு, மேல்குடியேற்ற, அகதிகள் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றினேன். ஆகவே வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ், முஸ்லிம், சிங்கள சமூகங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை மிக நன்றாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்னும் கூட தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே அந்த அளவு பெருமைக்குரிய ஒரு தலையங்கத்தை எடுத்து ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு ஊடாக திருகோணமலையாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கண்டி அல்லது மாத்தறை பகுதியாக இருக்கட்டும், இந்த சேவைகளை பெறுகின்றவர்கள் ஒரு அண்ணாமலையாக இருக்கட்டும், அப்துல்லாவாக இருக்கட்டும் அல்லது அப்புஹாமியாக இருக்கட்டும், இலங்கையர்கள் என்ற அடையாளத்துக்குள் அவர்களை ஒன்றிணைக்கின்ற அந்த பணியினை செய்கின்ற இந்த அமைப்பை சார்ந்த தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு தம்பி அமீர் கான் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டையும் இந்த வேளையிலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவ හිමිකම් කියන සංකේතය ලාංකීය දේශපාලන ඉතිහාසය තුළ පමණක් නොව ගෝලීය වශයෙන් ගත් කල මානව ඉතිහාසයට ඉතාමත්ම වැදගත් අංගයක් හැටියට අපට සනිටුවන් කරන්නට පිළිවන්. මක් නිසාද මේ රටේ මේ ලෝකයේ ජීවත් වෙන සෑම පුරවැසියෙකුටම සම අයිතිවාසිකම්, දේශපාලනමය වශයෙන්, ආර්ථිකමය වශයෙන්, සෞඛ්‍ය, අධ්‍යාපනය, සමාජ මට්ටමින් හැම කෙනෙකුටම හිමි විය යුතු අභිමානය, මානව හිමිකම් පිළිබඳ රැකවරණය, ඒ වගේම
නීතියේ ආධිපත්‍ය තහවුරු කරන අංශයක් හැටියට අපි දකිනවා. ඒ නිසා ලංකාවේ විවිධ කාල පරිච්ඡේදවලදී විවිධ අඩන්තේටම් වලට මුහුණ පාපු ලාංකීය ජනතාවට ලාංකීය ප්‍රජාවට මානව හිමිකම් පිළිබඳ තියෙන ඒ ප්‍රඥප්තිය නොබට ගමන් කරන්නට කිසිම හේතුවක් නැහැ. ඒ නිසා එවැනි සංකේතයක් එවැනි මාතෘකාවක් දඩමින්මා කරගෙන එය ඔපනංවමින් අමීර් ඛාන් මැතිතුමා ඒ වගේම අපේ සභාපතිතුමා ප්‍රමුඛ මේ ආයතනයේ සමාජිකාවන් මේ රටේ සියලුම ප්‍රදේශවල දූදරුවන් ඒ වගේම පීඩිත ජනතාව ඒ වගේම යම් අඩුපාඩුකම් වලට ලක් වෙච්ච අංග අඩුපාඩුකම් වලට සිදු වෙච්ච පරිසරයන් තුළ ඒ අයට අභිමානයක් දෙන්න ඕනේ කියන ඒ පණිවිඩය අද දෙනවා. මම හෝමගම සිට ඇවිල්ලා ඉන්න රංජිත් මේ වේදිකාවේදී මම දැකපු වෙලාවේ මට ලොකු ආඩම්බරයක් ඇති වුණා. මෙවැනි පිරිස මෙවැනි අය තවත් ඈත ගම්මානවල බොහොමයක් සිටින්න පුළුවන්. ඒ සියලු දෙනාටම ඔබ ගෞරවයක් ලබා දීලා තිබෙනවා ඔබගේ හැකියාවන් තුළින්. ඔබ වැනි ඒ සියලු දෙනාටම යථා කාලයේදී යම් කිසි මෙහෙවරක් ඉටු කිරීමට වාසනාව, ශක්තිය, ධෛර්යය අමීර් ඛාන් ඇතුළු කණ්ඩායමට ලැබේවායි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. Very recently I met Honorable Prime Minister of Sri Lanka. I had a dialogue with her. The human right curriculum is a very, very crucial subject. We need to include human rights subject to the school students from grade 8, from grade 9, grade 10 or above. Because this crucial subject is giving more awareness to the students how the respect, how the tolerance, how the cultural difference should be appear in the society. So we have to build a very beautiful Sri Lanka with harmony and prosperous. So therefore I have made a humble request to the Prime Minister. She is holding the portfolio of Education Ministry. So it is easy for them to bring a cabinet paper and to implement human rights as a subject to the school curriculum. So therefore we hope, we wish, in the near future we can achieve some kind of target with that requirement. Thank you so much for all your presence here, and I pray for a wonderful year, a wonderful future for everyone. Thank you. Vanakkam, Ayubowan, Assalamu alaikum. බොහොම ස්තුතිවන්ත වෙනවා ඩොක්ටර් සතීෂ් සිවලිංගම් මහතාට අද දවසේදී අපිත් එක්ක අපේ ආරාධනය පිළිගෙන මේ ස්ථානයේ සම්ප්‍රාප්ත වීම සම්බන්ධයෙන් අපි ඊටමත් ඒ අපේ සංගමයට ගෞරවයක් සතුටක්. හොඳයි එහෙනම් අපි දැන්